ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அந்த ஜான் ஷோ. நான் ஜான்சன். இன்னைக்கு ஒரு அடிப்பொலி கேரளா டிஷ் நான் ட்ரை பண்ண போறேன். ஈவினிங் டீக்கு என் வைஃப் ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள அவங்கள சர்ப்ரைஸ் பண்றதுக்கு அந்த டிஷ் நம்ம தயார் பண்ணுவோம். நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முதல்ல 6 சின்ன வெங்காயத்தை எடுத்து 1/2 கப் தேங்காய் துருவலோட மிக்ஸில பல்ஸ் மோட்ல போட்டு குறைன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. உள்ளே வச்சுக்கலாம். 3.5 கப் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி வரப்ப நம்ம க்ரஷ் பண்ணி வச்சிருந்த தேங்காய் வெங்காயத்தை உள்ளே போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் இடிச்சு வச்ச ஜீரகம். இப்போ நல்லா கொதி வந்தோடனே கொதிக்கிற தண்ணியில் 1 கப் ரவை, 1 கப் அரிசி மாவு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ ஒயிட் எள்ளு 1 டீஸ்பூன்னு அதை போட்டுக்கோங்க. கருப்பு எள்ளு தான் போடணும். ஆக்சுவலி இன்னைக்கு கருப்பு எள்ளு என்கிட்ட இல்லை, அதனால நான் ஒயிட் எள்ளு சேர்த்திருக்கேன். நல்லா கிண்டியாச்சுங்க. இப்போ 3/4 கப்பு மைதா மாவு சேர்த்தணும். நல்லா பிசைஞ்சிடலாங்க. கலக்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம், ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருக்கிறப்ப அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம். நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ப்ளஸ் சூடு ஆறிடுச்சு. இப்போது சூடு ரொம்ப ஆற வைக்கக்கூடாது, ஒரு விதம் சூடு இருக்கணும். கொஞ்சமாக சூடு இருக்கிறப்பவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி நல்லா குழைக்கணும். இதை நல்லா குழைச்சிக்கணும். நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதாவது தண்ணி வேகும் போதே உப்பு போடணும், ஆனால் நான் உப்பு போடலை. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் தண்ணி கொதிக்கும் போதே போட்டுக்கலாம். நான் உப்பு போடாதனால உப்பை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக தெளித்து உப்பை நான் சேர்த்துக்கிறேன். விவர்ஸ், சப்பாத்தி மாவு பதத்துக்கு குழைச்சாச்சு பாருங்கள். கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் அப்படியே மாவை தெளிச்சு விட்டு நம்ம இப்போது எடுத்து வச்சிருக்கிற இந்த மாவு இதை போட்டு நல்லா பரத்திக்கலாம். பண்ணு பார்த்துக்கு பார்த்தீங்கன்னா போதும். நீங்கள் ரொம்ப சப்பாத்தி மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது. இதோட திக்னஸ் வந்து நல்லா இருக்கணும். நான் காட்டுறேன் உங்களுக்கு திக்னஸ், அப்போ உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஷேப் இருக்கிற ரவுண்டாக இருக்கிற ஒரு டை ஏதாவது எடுத்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட டை இல்லைன்னா இது மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடி சின்ன மூடி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. எனக்கு டை இருக்கிறனால நான் டை யூஸ் பண்ணுறேன். இந்த திக்னஸ் இருக்கணுங்க வியூவர்ஸ், இந்த திக்னஸ் இருக்கணும். இப்போது சட்டி வச்சிடலாம். கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடுங்க. பஸ் எண்ணெய் சூடாயிடுச்சு. நிறமாக வறுத்தாச்சு. வியூவர்ஸ் எப்படி இருக்குது? ഇതിൻ്റെ പേര് എന്താണെന്ന് അറിയാമോ? കേരള ഡിഷാണ്, പൊരിച്ച പത്തിരി എന്ന് പറയും. ഓക്കെ, சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே பாருங்கள், அழகாக உள்ள வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. ஓகே, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மக்களே, அருமையாக இருக்குது. அப்படி தான் நான் சொல்வேன். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் with different types of topics. Till then, bye from Uncle John. So bye bye, see you all, bye bye.